அரசு போக்குவரத்து கழகத்தின் தற்காலிக ஓட்டுநர்களால் தொடர்ந்து ஏற்படும் விபத்து. கடலூர் அண்ணா பாலம் அருகே முன் சென்ற காரில் பின்புறம் மோதி விபத்து ஏற்படுத்திய தற்காலிக ஓட்டுநர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வற்புறுத்தி இன்றையோடு 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் போக்குவரத்து கழகம் ஆட்கள் பற்றாக்குறையை சரி செய்ய தற்காலிக ஓட்டுநர்கள் மூலம் பேருந்துகளை இயக்கி வருகின்றது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி பணிமனையை சேர்ந்த அரசு பேருந்தை உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த வெங்கடேஷ் என்ற தற்காலிக ஓட்டுநர் கள்ளக்குறிச்சியில் இருந்து கடலூர் பேருந்து நிலையம் வந்து பின்னர் மீண்டும் கள்ளக்குறிச்சி நோக்கி சென்றபோது திருப்பாப்புலியூர் அண்ணா மேம்பாலம் அருகே வண்டிப்பாளையம் பகுதியை சேர்ந்த நாராயணசாமி என்பவரின் காரின் பின்புறம் மோதியது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருகில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் உடனே விசாரணை மேற்கொண்டு பேருந்தை கடலூர் புதுநகர் காவல் நிலையத்துக்கு அனுப்பி வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.